வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பழக்கம் உண்டு. சொல்லப்போனா சின்ன நினைப்பு கூட உண்டு. எங்கேயோ கோவம் இருக்கும், யார் மேலேயோ கோவம் இருக்கும். அது அங்க காட்ட நம்மளால முடியாது, காட்டினா ஒத்துக்க மாட்டாங்க, உதவாங்குவோம்னு தெரியும். அந்த கோவத்தை அப்படியே கொஞ்சம் கூட மாறாம முடிஞ்சா கொஞ்சம் அதுல சேர்த்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொட்ட வேண்டியது. அந்த கொட்ட வேண்டிய இடம் என்னவாக இருக்கும் தெரியுமா? யாருக்கு நம்மளை எதிர்த்து பேச முடியாதோ, யார் நம்ம சொன்னா கேட்டே ஆகணுமோ அவங்க கிட்ட கொண்டு வந்து கொட்டுவோம். கோவத்தை மட்டும் கொட்டினா தேவையில்லை. கோவத்தோட சேர்த்து நம்மளுடைய எரிச்சலையும் கொண்டு வந்து கொட்டுவோம், நம்மளுடைய பயங்களை கொண்டு வந்து கொட்டுவோம், பலவீனங்களை கொண்டு வந்து கொட்டுவோம். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. ஒரு தடவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு, போயிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை அவரால் எனக்கு கொடுக்க முடிஞ்சா அதை நான் பயன்படுத்தணும்னு கூட நினைக்கிறேன். வீடு நல்ல ஒரு அழகான வீடு, சுற்றிலும் மரங்கள் எல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்பொழுது வந்தாச்சு, காரை நிறுத்தியாச்சு, இறங்கி கால் செருப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்ட ஒரு நிமிஷம் நின்று என்னதையும் தூக்கி மாற்ற மாதிரி என்கிட்ட காமிச்சாரு. எனக்கு என்னன்னு சத்தியமா புரியவே இல்லை. மாலை நேரம் ஒரு 7-7:30 மணி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. ஏதோ பூனையோ இல்ல ஏதாவது பறவையோ அங்க உட்காந்துட்டு இருக்கு, அதை விரட்டுறார் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே இல்லை. கையில ஒரு பைய கொடுத்து அந்த பைய தூக்கி அந்த மரக்கலையில மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இவர் பண்ணது. ஆனா வெறும் கை தான், கையில எதுவும் கிடையாது, எதையும் அவர் மாட்டவும் இல்லை. என்னமோ எனக்கு புரிஞ்சிருக்குங்கிற மாதிரி என்னை பார்த்து ஒரு தடவை சிரிச்சுட்டே உள்ள போனாரு. நானும் கூட உள்ள போயிட்டேன். அவ்வளவுதான். போன அடுத்த நிமிஷம் அவருடைய 2 குழந்தைங்களும் ஓடி வந்து காலை கட்டிக்கிச்சு. காலை கட்டுறது மட்டும் இல்ல, இது அப்பாவே ஏதோ மரம் மாதிரி நினைச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஏறுறாங்க, தோல் ஏறி உட்காடுறாங்க, காதை பிடிச்சி இழுக்கிறாங்க, பேனாவை எடுக்கிறாங்க, அவருடைய சட்டப்பைக்குள்ள கையை விட்டு அவருடைய மொபைல் போன் எடுக்கிறாங்க. கண்டிப்பா வீட்டுக்குள்ள நாம வரும்போது நம்ம குழந்தைங்க யாராவது தைரியமா இந்த குழந்தைங்க பண்ணதுல 100% பண்ணா கூட அப்படியே அரைஞ்சிருப்போம். இந்த குழந்தைங்க பண்ணாத அட்டகாசம்னா ஒரே குறும்பு. அவங்க மனைவி சிரிச்சுட்டே வெளியில வராங்க, சமையல் கட்டுல இருந்து கையை தொடச்சிட்டே வராங்க, வாங்கன்னு என்னை பார்த்து கூப்பிட்டாங்க, உட்காருங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு மாலை நேரம் காலையில 8 மணிக்கு கிளம்பி போன மனிதர் வரும்போது மணி 7 ஆச்சு. எப்படி இந்த முகத்துல இன்னும் இத்தனை சிரிப்பு இருக்கு, இத்தனை சந்தோஷம் இருக்கு. ஆனா கார்ல அவர் கூட வரும்பொழுது இப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷப்படுற விஷயம் எதுவும் பேசிட்டு வரல. ரொம்ப சீரியஸான விஷயம் தான் பேசிட்டு வந்தோம். அவருடைய கவலைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு, பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் அவர் சமாளிக்க முடியாம தோத்துருவோமோன்னு பயப்படக்கூடிய எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிட்டு வந்த நபர் தான். கால் செருப்பை கழட்டினாரு, மரத்துல நெத்திய தூக்கி மாட்டின மாதிரி காமிச்சாரு. உள்ள போனா அடுத்த நிமிஷம் நபர் முற்றிலும் வேறையா இருக்காரு. குழந்தைங்களோட கலகலப்பா சிரிப்பென்ன, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணேன்னு சொல்றதுன்னு ஏறி உட்காருது, உருளுது பொருளுது. ஒரு அப்பாவை முழுமையா அந்த 2 குழந்தைங்களும் ஏதோ ஒரு மன்னன் படையெடுத்துட்டு வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி முழுவதும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அமைதியா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், குழந்தைங்களுடைய அந்த அன்பு ஆவேசம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவாக டையெல்லாம் தளர்த்திட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு என்கிட்ட சொல்லி போய் கைகால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க இனி சாப்பிட போலான்னு சொன்னாரு. மனைவி கொண்டு வந்து பரிமாறுறாங்க, குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற குறும்பெல்லாம் அந்த சாப்பாட்டு டேபிள்ல காமிக்கிறாங்க. அப்பவும் கொஞ்சம் கூட முகத்துல புன்னகை மாறாம தன் தட்டுல பரிமாறி இருக்கிறதுல அதுல சட்னியோ சாம்பாரோ எதுலயோ தோய்த்து ஒவ்வொரு குழந்தைக்கா கொடுக்குது. அதுல ஒரு குழந்தை வேணும்னே விரல கடிக்குது. அப்பவும் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்சாச்சு. அன்னைக்கு நாங்க தங்குறதாக முடிவு. அன்னைக்கு நாங்க தங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில எப்பவும் அவர் அலுவலகத்துக்கு கிளம்புறாரு, என்னையும் கொண்டு வந்து விட்டுற போறாரு. நான் வரும்பொழுது காலைல செருப்பை எல்லாம் மாட்டிட்டு இறங்கி வரும்போது திரும்பி மறுபடியும் முதல் நாள் மாலையில ஒரு 7 மணிக்கு ஒரு மரத்தை பார்த்தோம் பாருங்க, அதே மரத்துக்கிட்ட வந்து எதையோ ரொம்ப காரியமா பொறுப்பா தேடி எடுத்து தோல்ல மாட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு கார்ல வந்தார். எனக்கு இவர் ஏன் இப்படி பாவனை பண்ணாருன்னு புரியல. ஆனா என்னமோ சொல்றாருன்னு மட்டும் புரிஞ்சது. கார்ல ஏறி உட்காந்தாச்சு. கேட்டை சாத்தி மனைவி கையை ஆட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு இனிமேதான் ஆட்டோ வருமா, அதுக்காக குழந்தைங்க வெளியில் நின்றுட்டு இருக்கு. எல்லாருக்கும் டாட்டா காமிச்சாச்சு. கிளம்பி வரும்போது அவர்கிட்ட காமிச்சு நான் சிரிச்சுட்டே சொன்னேன், என்ன சார் பண்ணீங்க நீங்க? என்னமோ வீட்டு வாசல எதையோ தூக்கி மாட்டின மாதிரி இருக்கு, திருப்பி எதையோ எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மரத்துக்கு பேரு வரி ட்ரீ. கவலையெல்லாம் தூக்கி வைக்கிற ஒரு மரம்னு ஒரு மரத்தை நானே வச்சுட்டேன் மேடம். இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி ஒரு மரத்தை வளர்க்க முடியுமா என்ன? அது கொய்யா மரமாக இருக்கலாம், அது மாமரமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு மரம். ஆனா அவர் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த மரத்துல வீட்டுக்கு உள்ள வரும்பொழுது மறக்காம தன்னுடைய அலுவலக கவலைகள், அலுவலக பிரச்சனை, எரிச்சல், கோபம், நம்மளுடைய தன்மானம் போயிடுச்சோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்தையும் ஒத்த மூட்டையா கட்டி மரத்துல தூக்கி மாட்டிட்டாரு. இது எதுவுமே எங்க வரக்கூடாதுன்னு, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. இது ஆண்கள் மட்டுமே இல்லை, பெண்களும் செய்ய வேண்டியது. ஆனா என் நண்பர் சொன்ன இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான்
எல்லாத்தையும் எடுத்து முதல் நாள் மாட்டிடுறேன்னா, மாட்டினதுக்கு அப்புறம் மறக்காம அடுத்த நாள் அதே கவலைகள் தொங்க விட்ட மூட்டை இருக்குல்ல, அதை தூக்கி என் தோல்ல மாட்டிக்குவேன். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் எடுத்து என் தோல்ல மாட்டும் போது முதல் நாள் 10 கவலை மாட்டிருந்தேன்னு வைங்களேன், அதுல 8 கவலை காணாமையே போயிருக்கும், மிச்சம் 2 கவலை தான் இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா மேடம், வீட்டுக்குள்ள வந்தேன்னா சந்தோஷமா குழந்தைங்களோட சிரிச்சுட்டு அதிக விளையாட்டு அனுபவிச்சு மனைவி கிட்ட இன்னைக்கு நாள் பூரா எப்படி போச்சு இதெல்லாம் நான் கேட்டு முடிக்கும் போது அலுவலகத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல 8 பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு மனசு தெளிவா சொல்லிடுது. அடுத்த நாள் காலையில கழட்டி வச்ச மூட்டையை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா 2 தான் மிச்சம் இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு திரும்பி அலுவலகத்துக்கு போனா மிச்சம் கிடைக்கும், அதை எடுத்துட்டு வந்தோம்னா பண்ணா போச்சு. நம்மள பெரும்பாலானவங்க மறக்கக்கூடிய விஷயம் இதுதான். எங்கேயோ நடந்ததனுடைய எதிரொலிய வீட்டுல கொண்டு வந்து கொட்டாம, வீட்டு வாசல்லையே உங்களுக்குன்னு ஒரு வரி ட்ரீ இருந்ததுன்னா அதுல தூக்கி மாட்டிடுங்க. குடும்பம் வேற, உங்க அலுவலகம் வேற. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பையும் வன்மத்தையும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையும் கொண்டு வந்து கொட்டுற குப்பை தொட்டியாக வீட்டை மாத்தினீங்க அப்படின்னா அப்புறம் அலுவலகத்துல போய் சொல்வீங்க, எனக்கு வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலேயும் நிம்மதி இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்தந்த கவலையோட கணக்கை அங்கங்க தீர்த்துருங்க. வீடு கால் நீட்டி உட்காந்து அமைதியா சிரிச்சு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். மனதுல வருத்தம் இருந்தா மறக்காம சக உயிராக இருக்கக்கூடிய மனைவி கிட்டயோ கணவன் கிட்டயோ கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில இந்த 2 மிச்சம் தொங்கிட்டு இருக்கும் பாருங்க, அது கூட காணாம போயிடும். புரிஞ்சது இல்லையா? இனி அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இதே ஆரோக்கியமான எண்ணத்தை மனசுல தக்க வச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.